திருப்பாவளன் டெல்லி அணி தமிழ்நாடு அணின்னு ஒன்று கட்டமைக்கிறீங்க. அப்படி பார்த்தா உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் இல்லையா? அப்போ அது வந்து டெல்லி அணியுடைய கணக்கில் வராதா? நீங்கள் உங்கள் கூட்டணியை பெருசாக சொல்கிறது இந்தியா கூட்டணின்றீங்க. இந்தியா கூட்டணி தேசிய அளவில் இருக்கு. அப்போ அதை டெல்லி கூட்டணி தானே சொல்லணும். ஓரணியில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை தவிர யார் ஆட்சி அமைச்சாலும் அது பாஜக ஆட்சிதான்றது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உண்மையை நாட்டு மக்களுக்கு உறக்க சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து மோடி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறாரு. அமித்ஷா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து அப்படி யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி தொடர்பாக எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் திமுக தலைமையிலான மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தான் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. இந்த கூட்டணி தொடர்பாக யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கவங்க வந்து தேவையில்லாமல் எந்த கருத்தையும் சொல்லலை. அன்றைக்கு 3 தேர்தலுக்கு முன்பு எப்படி கூட்டணி உருவாக்கப்பட்டதோ அந்த ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு வரைக்கும் இந்த பயணம் வந்து இந்த கூட்டணி பயணம் நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே தான் கூட்டணிக்கு வந்து இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ளே யாரை கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல இருந்து இன்றைக்கு பாஜக தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு. இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? எடப்பாடி வந்து சண்டை போட்டுருந்தா அவங்களே போய் பேச முடியுமா? ஏன் உங்களால் தேமுதிக வந்து யார் பேசிகிட்டு இருக்கா இன்னைக்கு? டிடிவிட்ட யார் பேச முடியும்? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர்களுக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் யாரு வந்து சீட்டு கொடுப்பா? பாஜக சீட்டு கொடுக்குமா அல்லது அதிமுக சீட்டு? இல்லை, அதில் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அதிமுக என்டிஏ கூட்டணி, அதாவது 2024 என்டிஏவா இருந்தவங்க அவங்களோட வர்றாங்க அப்படின்னு. இப்போது தினகரன் போய் எங்கே ஒப்பந்தம் போடுறாரு அப்படின்னா, தினகரன் வந்து பிஜேபி தலைவர்களை பார்க்குறாரு. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளரை பார்க்குறாரு. அங்கே ஒரு இன்டர்னல். அப்போ தினகரனுக்கு டிடிவி நாங்கள் வந்து திமுக இடம் கேட்போம். டிடிவி தினகரன் அதிமுக இடம் கேட்பாரா அல்லது பாஜக இடம் கேட்பாரா? ஒரு கேள்வி வருதுல. பாஜக சொல்லி பாஜக மூலமா அதிமுக இதுக்கு பேர் கூட்டணியா? இதுக்கு பேர் கூட்டணியா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, பீகார்ல கூட்டணி அரசு அமைஞ்ச பிறகு பாஜகவுடைய ஆட்டம் என்ன நமக்கு நல்லா தெரியும். மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி நிறுவி அங்கே வந்து கூட்டணி கட்சிகளே உடைச்சி சின்னாபனாப்படுத்தப்பட்டு அங்கே வந்து மகாராஷ்டிராவில் எப்படி வந்து பாஜக ஆட்டம் போடுதுன்னு தெரியும். அந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது. ஏற்கனவே அதிமுகவை நீங்களும் கூட்டணி ஆட்சி எல்லாம் கேட்டிருக்கீங்க. இப்போ கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்றீங்க. கூட்டணி ஆட்சி என்பது பவர் ஷேரிங், அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வது. இந்த இவங்க கூட்டணி வைக்கிறது கூட்டணி கட்சிகள் இந்த கிராமத்து சூழ்நிலை தோல்ல கையை கூடி கெடுத்தாண்டா, தோல்ல கையை போட்டு காலி பண்ணான்னு சொல்றாங்க. அந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்து விடக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து வருத்தப்படுறோம். அதிமுக ஒரு பெரிய திராவிட கட்சி, காவு கொடுத்துறாதீங்க. இதைத்தான் நாங்கள் அழுத்தம் திருத்தமா எங்க தலைவர் எழுச்சி தமிழ் முதற்கொண்டு ஆரம்ப காலத்தில் சொல்லிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு இப்ப அதிமுக உடைந்த அதிமுகவை ஒன்று சேர்க்க சொல்லி ஓபிஎஸ் வந்து எத்தனை முறை டெல்லிக்கு படையெடுத்தாரு. உண்மையிலேயே இந்த கட்சி அதிமுக நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் கூப்பிட்டு சமரசம் பண்ணிருக்கலாம். ஆனா விரும்பல. தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி அழிஞ்சாதான் 2 பேர் கையை பிடிச்சி ஒன்னா சேர்த்து வச்சாரு சார். மறந்துட்டீங்களா? அப்படி பார்த்தா வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சானே கூட சசிகலா தலையில ஓங்கி இப்படி கையை வச்சாரு. யாரு? மோடி அவர்கள் கையை வச்சாரு. அது ஆசீர்வாதமா அழிஞ்சு போன சொல்றது என்ன தெரியாது. நமக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியை வெட்டி சாய்க்கணும் கேட்போம். அப்படிதான் பாஜக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. ஓகே, அது திமுக அது எடுபடல. சரி, கேட்போம். திமுக எடுபடல. சரி, கேட்போம். நான் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். திரு இடும்பாவனம் கார்த்திக், தமிழ்நாடு டீம் டெல்லி டீம் அப்படின்னு விளையாண்டு இருக்காங்க. நீங்க எந்த டீம்? நாங்கள் பிரபாகரன் டீம். எங்கள் தலைவரோட அணி. எங்களை வந்து எந்த முத்திரை குத்தியும் எங்களை வந்து களங்கப்படுத்த முடியாது. இதில் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பாஜக பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கு. பாஜக வந்து மத்தியில் வந்து எதேச்சதிகார போக்கோடு அவங்க கொடுமை செய்கிறாங்க, அடக்குமுறை கட்டவழ்த்து வர்றாங்க, விசாரணை அமைப்பில் ஏவிக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குறாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை.
ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒரு பெரிய பலம் கொண்ட சக்தி ஆனால் இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய பலம் கொண்ட சக்தி இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில் அங்கே வைக்கிறப்ப கூட 2021ஆம் ஆண்டு அவங்க வெறும் 20 தொகுதியெல்லாம் போட்டி போட்டாங்க. 20 தொகுதியில் போட்டி போட்டப்ப கூட பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்களே ஒழிய மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்கல. இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை. ஆனால் இல்லாத பாஜகவை சொல்லி திரும்ப திரும்ப தன் தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய வேலையை வந்து திமுக செய்யுது. அதில் திமுக ஆட்சியை தவிர்த்துட்டு யார் ஆட்சி அமைச்சாலும் அது பாஜக ஆட்சினா இது என்ன மாதிரி தர்க்க நியாயம்? நீங்கள் அதிமுக குறிப்பிடுங்க, அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து கூட்டணி ஆட்சிங்கிற அந்த குரல் வந்து அங்கே ஒழிக்குது. அப்போ அதிமுக ஆட்சியை பாஜக ஆட்சின்னு சொல்லுங்க நியாயம் இருக்குது. ஆனால் உங்களை தவிர எல்லாருமே யார் ஆட்சி அமைச்சாலும் பாஜக ஆட்சி என்ன நியாயம் இருக்குது? பாஜகவை நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன், இப்போ பதிவு பண்ணுறேன். பாஜகவை இந்தியா முழுக்க வளர்த்து விட்ட கட்சியே திமுக தான். நான் போகிற போக்கில் 19 சொல்லலை. முதல் வாஜ்பாயோட ஆட்சி காலம் வெறும் 13 நாளில் ஆட்சி கவிழ்ந்து போகுது. அதுக்கு பிறகு 13 மாதம் தாக்கு பிடிக்குது. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆதரவு திரும்ப பெறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி கவிழ்ந்து போன சமயத்தில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து முதல் முறையாக பாஜகவோட கரங்களில் 5 ஆண்டுகள் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. அதுக்கு என்ன சொல்றாங்க? குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு நாங்க கட்டுப்படுத்தோம்ங்கறாங்க. அதுக்கடுத்து வாஜ்பாய் அரசு கவிழ்வதற்கு காரணமும் திமுக தானே. தமிழ்நாடு தானே திரும்ப காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தது, யூபி ஆட்சி கொண்டு வந்தது 2004 வரைக்கும் இருந்தாங்க. 2004 வரைக்கும் இருந்தாங்க. 2004 வரைக்கும் இதே பாஜகவோட திமுக இருந்துச்சு. முரசொலி மாற விலைக்கு போறாங்க. ஏன் போனாங்க? பாஜக இங்க கட்டுப்படுத்தீங்க, பாஜகவோட ஆட்சி மதசார்பற்ற ஆட்சியா இருந்துச்சுன்னா 2004 விலைக்கு போனீங்க. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறாங்கல்ல, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறது என்னன்னா, முதல் வாஜ்பாய் ஆட்சி 96 161 இடத்தான் பிடிக்கிறாங்க. அப்ப தனிச்சு அறுதி பெரும்பான்மையோடு நம்மளால வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாஜக மற்ற கட்சிகளை உள்வாங்கிறதுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று வகுத்துக்கிட்டோம்னா மற்ற கட்சிகளை உள்வாங்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து தான் 98 அதிமுக உட்பட பல கட்சியோட கூட்டணி வச்சாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்பட்டு 99 98 முதல் செய்தி. அப்புறம் இவங்க பாஜக கட்டுப்படுத்தாங்கிறது உண்மைன்னா வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற வேலையில தான் 2002 குஜராத்தில் மிகப்பெரிய மதவரி படுகொலைகள், அந்த படுகொலை நிகழ்த்தியது வந்து மோடி அரசு. இன்னும் சொல்ல போனா அந்த படுகொலையின் போது பாஜகவோட அமைச்சரவையில் கூட்டணி இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் வெளியேறினார். ஆனா அன்னைக்கு கடைசி வரைக்கும் அமைச்சரை விட்டு வெளியேறாம, கூட்டணி விட்டு வெளியேறாம, அது அந்த மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு விவகாரம் சொல்லி அன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்ல வாக்கு செலுத்தியது இதே திமுக. அப்ப குஜராத் படுகொலையின் போது மோடியை காப்பாற்றினாங்க. இன்னும் சொல்ல போனா குஜராத் படுகொலை தொடர்பான பார்லிமெண்ட்ல வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அங்க கௌரவ யாத்திரா, மோடி கௌரவ யாத்திரா அப்படின்னு யாத்திரை குஜராத்தில் மோடி நிகழ்த்தினப்ப அந்த யாத்திரையில பங்கு கொண்டு மோடியோடு கரம் குடிக்கிறது திமுகவை சேர்ந்த SS பழனிமாணிக்கம். இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா எல்லா வரலாற்றையும் மூடி வரைச்சு விட்டு நீங்க தான் பாஜக எதிர்க்கிற மாதிரி பேசுறீங்க. பாஜக எதிர்க்கிறீங்க அப்படின்னா பாஜக கட்சி எதிர்ப்பா, பாஜகவின் கோட்பாடு எதிர்ப்பா? பாஜகவின் கோட்பாடு எதிர்ப்புனா இல்ல அது இல்ல சார், இல்ல அது பழைய பாஜக, இது புது பாஜகன்னு அந்த விதி இல்லையா? ஏன்னா வாஜ்பாய்க்கு என்ன சொன்னாங்க? ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி. இன்னைக்கு மோடி அமித்ஷா பாஜக வேறையா பிரிச்சு பாக்குறாங்களே? நிச்சயமா இல்லைங்க. அதே கருணாநிதி ஐயா என்ன சொன்னாங்க? அதுக்கு முந்தைய ஆண்டு என்ன சொன்னார்னா, வாஜ்பாய் அத்வானி எல்லாம் பாஜகவோட நாகரிக முகமூடி. அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தீங்கன்னா RS தெரியும், VHP தெரியும், சங் பரிவார் கூட்டம் தெரியும். நாகரிக முகமூடி வாஜ்பாய் அத்வானின்னு 98 பேசினாரு. அன்னைக்கு பாஜக வந்து இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக வேற, அன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக வேறனா, அன்னை கால பாஜக தானே பாபர் மசூதி அடிச்சிச்சு, அன்னை கால பாஜக தானே குஜராத்தில் படுகொலை பண்ணுச்சு. அன்னைக்கு பாஜகவோட கோட்பாடு மனு தர்மம் இல்லையா? பாஜகவோட கோட்பாடு இந்துத்துவம் இல்லையா? பாஜக அன்னைக்கு மதவரியோடு பேசலையா? பாஜக அன்னைக்கு RS வழிநடத்தலையா? அன்னைக்கு பாஜக இன்னைக்கு பாஜக என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லை. அன்னைக்கு கூட்டணியில் இருந்தது இதே திமுக. இன்னும் சொல்ல போனா 1962ஆம் ஆண்டு அண்ணா காலத்தில் சனசங்கத்தோடு இதே திமுக கூட்டணி வச்சுச்சு. 1977 வாஜ்பாய் அத்வானியை உள்ளடக்கிய ஜனதா கட்சியோடு இதே திமுக கூட்டணி வச்சுச்சு. 67 நாட்டுக்கே தெரியும் ராஜாஜோடு இவங்க கூட்டணி வச்சாங்க. இப்ப கடைசியா 2014 வரை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், 2014 வரை பாஜகவோடு கூட்டணி அமைக்க இதே திமுக முயற்சி பண்ணுச்சு. 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் நடந்தப்ப ஏற்காடு இடைத்தேர்தலில் பாஜக கிட்ட ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியவர் கருணாநிதி. முழுக்க பாஜகவோட அனுசரணையா இருந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்ப நம்ம சமகாலத்துல இந்த திமுக ஆட்சியில திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்
பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு முன்மாதிரி ராமர் என்று திமுகவோட மூத்த அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. திமுக தலைமையை கண்டிச்சதா, எதிர்த்ததா? அதுதான் திமுக கருத்து. திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் என்று சொல்லிவிட்ட பிறகு அங்க என்ன கோட்பாடு இருக்கு? சரி கேட்போம்.